வணக்கம் நண்பர்களே. ஒன் பீஸோட 2வது சீசன் 4வது எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் மிஸ் ஆல் சண்டே லூஃபி கேங்க பார்த்து பரவாயில்லையே, நீங்க மிஸ்டர் 5 கிட்ட இருந்தும் மிஸ் வேலண்டைன் கிட்ட இருந்தும் தப்பிச்சிருக்கீங்களே, அது பெரிய விஷயம் தானே பாராட்டுறாங்க. அப்போ பதறி போன விவி லூஃபி கேங்கு கிட்ட இவங்க தான் மிஸ் ஆல் சண்டே, மிஸ்டர் ஜீரோவோட பார்ட்னரு, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றா. இதை கேட்டதும் அவங்கள தாக்க எல்லாரும் ரெடியா இருக்கும்போது மிஸ் ஆல் சண்டே அவங்க உடம்புல இருந்து கைகளை வெளியேற்றி எல்லா ஆயுதங்களையும் தட்டி விடுறாங்க. நான் அவங்க கூட சண்டை போட வரல, உங்களை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நேரத்துக்கு நீங்க உயிரோட நின்று பேசியிருக்க மாட்டீங்க. ஆமா, மிஸ்டர் 8 வேற இறந்துட்டாரு போலேயே நெக்கலா கேக்குறாங்க. அவரை பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாதுன்னு கத்துறா விவி. அதை சட்டை பண்ணாம நீ தான் மங்கி டி லூஃபியா, நீ எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையில மூக்க நுழைக்கிறேன்னு அவன் தொப்பிய பிடிங்கிடுறா. அதை திருப்பி கொடுன்னு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கும் போதே உங்க லாகு போசி லிட்டில் கார்டனை நோக்கி போகுது. அது மிகவும் ஆபத்தான இடம். நான் உங்களுக்கு ஒரு எட்டர்னல் போஸ்ட் தரேன். இது எப்பவும் ஒரு தீவோட வழித்தடத்தை மட்டும்தான் காட்டும். அங்க நீங்க பத்திரமா இருங்க. பரோக் ஒர்க்ஸ் கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன். இந்த அந்த லாக் போஸ்ட்னு விவி கிட்ட தரா மிஸ் ஆல் சண்டே. உடனே லூஃபி அதை வாங்கி உடைச்சு போட்டு, என் கப்பல் எங்க போகணும்னு நான் தான் தீர்மானிக்கணும், அதை நீ வந்து சொல்லக்கூடாது. எங்க பயணத்துல எந்த ஆபத்து வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றான் லூஃபி. சரின்னு அவன் தொப்பியை திருப்பி கொடுத்துட்டு, ஒரு இளவரசியை உங்க கூட வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து வரும், முடிஞ்சா அதை சமாளிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எகிரி குதிச்சிடுறா மிஸ் ஆல் சண்டே. எங்கடா போனான்னு எல்லாரும் எட்டி பார்க்கும்போது விவி மட்டும் பதட்டத்துல இருக்கா. அப்பதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. அவங்க சொல்லிட்டு போனதை பத்தி லூஃபி கும்பல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னால உங்க எல்லாருக்கும் ஆபத்து வரணும்ன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது, அதனால இப்ப வரப்போற தீவுல இறங்கிட்டு நானே எங்க நாட்டுக்கு பயணம் பண்ணி போறேன்னு சொல்றா விவி. அப்பதான் பல மர்மங்கள் நிறைந்த லிட்டில் கார்டன் உள்ள நுழையிறாங்க. கரையில கப்பலை நிறுத்தினதும் இந்த தீவுக்கு மங்கி டி லூஃபி வந்திருக்கான்னு காட்டுத்தனமா கத்துறான். அப்போ மான்ஸ்டரோட எதிரொலி கேக்குது. உடனே இந்த தீவை சுத்தி பார்க்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. ஆனா உசாப்பு மட்டும் பீதிலேயே இருக்கான். சாஞ்சி எல்லாருக்கும் சோத்து முட்டையை கட்டி கொடுத்து ஜாலியா சுத்தி பார்க்க போலாம்னு சொல்றான். அங்கிருந்து மொத்தமா கிளம்பினாலும் ஜோரோவும் சாஞ்சியும் மான்ஸ்டரை வேட்டையாட போறாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் லூஃபி கூட போறாங்க. அப்போ ஆளையே திங்கிற பூவை பார்த்து லூஃபி ஆச்சரியப்படுறான். ஆனா உசாப்பு பதறி போய் கப்பலுக்கே திரும்பிடுறான். இன்னொரு பக்கம் ஜோரோ எப்பவும் போல தப்பான வழியை காட்ட, சாஞ்சி கொடூர மான்ஸ்டர் இந்த பக்கமா தான் போயிருக்குன்னு சரியான வழியை காட்டுறான். இதுல 2 பேருக்கும் யாரு முதல்ல வேட்டையாடுறதுன்ற சண்டை வேற. அங்க நாமி கிட்ட பரோக் அமைப்பு சேர்ந்தவங்க நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாம நீங்க இந்த தீவுல சுத்திக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறா விவி. லூஃபியை பத்தி உனக்கு தெரியாது, அவன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்வான். அதே போல வாக்கு கொடுத்துட்டான்னா உயிரை கொடுத்தாவது அதை செஞ்சு முடிப்பான். அதனால நீ கவலைப்படாம இந்த தீவை சுத்தி பாருன்னு சொல்றா நாமி. பின்னாடி வந்துட்டு இருந்த உசாப்பா காணோம்னதும் நீ லூஃபி கூட போ, அவன் எப்படி இருந்தாலும் கப்பலுக்கு தான் திரும்பி போயிருப்பான், அவனை சமாதானப்படுத்தி நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் நாமி. விவி என்ன பண்றதுன்னு புரியாம லூஃபியை பின்தொடரும் போது அவன் ஜாலியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு கண்டதையும் தின்னுக்கிட்டு வரான். அப்போ தூரத்துல இருந்த நீலக்கழுத்து டைனோசரை கவனிச்சு ஆச்சரியத்துல வாய பொழகுறான். அதை பத்தி விவி விளக்கிட்டு இருக்கும் போது எதையும் சட்டை பண்ணாம நான் அது மேல ஏறி உக்காரணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஜோரோவும் சாஞ்சியும் மான்ஸ்டரோட காலடி தடத்தை கவனிச்சு, இது என்னப்பா பெரிய சைஸ் கோழி போல இருக்கு, சரி அதை கண்டுபிடிச்சு யாரு வேட்டையாடுறா பாப்போம்னு சொல்றாங்க. அப்போ இவங்க பின்னாடி ஒரு டீரெக்ஸ் வந்து வெறித்தனமா கத்துது. அதை பார்த்து கொஞ்சம் கூட அசராம சீறி பாஞ்சி சண்டைக்கு போறானுங்க. அதே சமயம் உசாப்புக்கு தைரியம் சொல்லி மறுபடியும் தீவுக்கு அழைச்சிட்டு போலாம்னு முயற்சி பண்றா நாமி. அப்போ மெகா சைஸ்ல இருக்க மாபெரும் மாவீரன் வந்து உங்ககிட்ட சரக்கு இருக்கான்னு கேக்குறாரு. அவரை பார்த்ததும் உசாப்பு செத்தா போல நடிச்சுக்கிட்டு இருக்கான். நாமி பீதிலேயே பக்கத்துல இருந்த பேரல காட்டி இதுலதான் இருக்குன்னு சொல்றா. உடனே அதை எடுத்து ஃபுல்லா குடிச்சு நசுக்கி போட்டு, எனக்கு இப்ப சாப்பாடு தேவை, அதனால உங்க 2 பேரையும் தூக்கிட்டு போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் லூஃபிய நீலக்கழுத்து டைனோசர்ல இருந்து கீழே இறங்க சொல்லி விவி காட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவளையும் தூக்கி மேல உட்கார வச்சு இங்க இருந்து பார்த்தா எவ்வளவு தூரம் தெரியுதுல்ல. இந்த மாதிரி மிருகங்க எல்லா தீவுலயும் இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆமா, உங்க ராஜ்யத்துல நீங்க எது மேல ஏறி பயணம் பண்ணுவீங்கன்னு கேக்குறான். பெரிய சைஸ் வாத்து மேலதான் நாங்க ஏறி பயணம் பண்ணுவோம், அதுலயும் என் செல்லப்பிராணி பேரு கருன்னு சொல்றா விவி. அப்படின்னா நீ அரண்மனையில தானே தங்கியிருப்ப, உனக்கு எந்த நேரம் ஐஸ்கிரீம் தேவைப்பட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்லன்னு ஆசையா கேக்குறான் லூஃபி. இது என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது எப்படா எங்க ராஜ்யத்துக்கு போவோம்னு ஆசையா இருக்குன்னு சொல்றா விவி. கவலைப்படாத, சீக்கிரமா போயிடலாம். சரி, இங்க பக்கத்துல ஏதோ சாப்பாடு வாசனை வருது, டைனோ தம்பி கொஞ்சம் அந்த பக்கமா போன்னு சொல்றான் லூஃபி. இன்னொரு பக்கம் சாஞ்சி டீரெக்ஸோட கழுத்திலே மிதிச்சு எலும்ப உடைச்சிடுறான். ஜோரோ நடு வயிற்றிலே வெட்டி அதை பொழந்துடுறான். அப்ப கூட நான் உதைச்சதுனாலதான் செத்துதுன்னு சாஞ்சியும், நான் வெட்டினதுனாலதான் செத்துதுன்னு ஜோரோவும் சண்டை போடுறாங்க. அப்போ தூரத்துல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஜோரோ மட்டும் தனியா வரும்போது அவனுக்கே தெரியாம காலில் ஒரு மஞ்சள் கலர் அடையாளத்தை வச்சுட்டு போயிடுறாங்க மர்ம நபர்.
அதனால ஜோரோ அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் லூஃபி பெரிய சைஸ் கறி துண்டை கவனிச்சு ஆர்வமா போய் அதை கடிச்சு தின்றான். அப்போ யாருடா அது என் தின்பண்டத்தை திருடி தின்றதுன்னு இன்னொரு மாபெரும் மாவீரன் வந்து நிக்கிறாப்புல. அவரை பார்த்து விவி பதறனாலும் லூஃபி ஆச்சரியப்படுறான். இவரு நட்டாங்கொத்தா இருக்கிறதுனால நட்டையன்னு வச்சுப்போம். இன்னொரு பக்கம் உசாப்பியும் நாமியும் தூக்கிட்டு வந்தவரை குண்டன்னு வச்சுப்போம். அவரு காய்கறிகளை வெட்டி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களை பத்தி சொல்லுங்களேன்னு 2 பேர்கிட்டையும் கேட்கிறாரு. உடனே உசாப்பு கிட்ட உன்னோட புருடா கதைகளை இவங்கிட்ட அள்ளி விடு, அந்த கேப்ல நான் தப்பிக்க எதனா வழி இருக்கான்னு தேடி பாக்குறேன்னு சொல்றான் நாமி. உடனே உசாப்பு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு பொய்யான கதையை சொல்லி என் பேரு அழிவின் அரக்கன் உசாப்புன்னு சொல்றான். அதை கேட்டு பயங்கரமா பாராட்டிட்டு உனக்கு பசிக்குள்ள இந்தா சாப்பாடுன்னு கொடுக்கறாரு. அதை கவனிச்சு நீங்க எங்களை சாப்பிட போறது இல்லையான்னு கேட்கிறா நாமி. பேச்சு துணைக்க ஆள் இல்லாம நான் தனியா இருந்தம்மா, அதனாலதான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்னோட பேரு பிராகி, எல்பாஃபோட பலம் வாய்ந்த வீரன்னு சொல்றாரு. இதை கேட்டு சந்தோஷப்பட்ட நாமியும் தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறா. அதே சமயம் இந்த தீவுக்கு மிஸ்டர் 5ம் மிஸ் வேலண்டைனும் வராங்க. எப்படியாச்சும் விவியை கண்டுபிடிச்சி போட்டு தரலாம்னு உள்ள தேடி வந்தா மெழுகால ஒரு வீடு செஞ்சு வச்சிருக்கிறத கவனிச்சு எப்பா இந்த சைக்கோ தலைய இங்கேயும் வந்துட்டானான்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வேற யாரும் இல்ல, பரோக் ஒர்க்ஸை சேர்ந்த மிஸ்டர் 3 தான். அவரே இவங்க 2 பேருக்கிட்டையும் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க சரியா முடியல, அதனாலதான் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நான் போட்ட திட்டத்தின்படி எல்லாரையும் ஈஸியா பிடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி இங்க 2 ஜெயன்ஸ் சும்மாவே சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க, அவங்கள நீங்க கவனிச்சுக்கிட்டா போதும். மிஸ்டர் 0 கிட்ட உங்களை கொல்ல வேணாம்னு நானே பரிந்துரை பண்றேன்னு சொல்றாரு. மிஸ்டர் 3 வேக்ஸ் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கிறதுனால அவருக்கு மெழுகு சக்தி இருக்கு. இன்னொரு பக்கம் லூஃபி மற்றும் விவி கிட்ட என் பேரு டோரி, நான் தான் எல்பாஃபோட மாவீரன்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு நட்டையன். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இகாராமோட தியாகத்தை பத்தி சொல்றா விவி. அதை கேட்டு எங்க ராஜ்யத்துல மாவீரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில நாங்க அவங்க உடம்ப நெருப்புல போட்டுருவோம், அதன்படி அவருக்கு நீங்க இறுதி மரியாதையை செலுத்தலாமேன்னு சொல்றாரு டோரி. ஆனா அவர் உடம்பு கூட என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி அழுவுறா விவி. அப்படின்னா அவரோட கர்ச்சிஃபை வச்சிருக்கல்ல அதை நெருப்புல போடுன்னு சொல்றா லூஃபி. உடனே பக்கத்துல இருந்த மரத்துண்டுகளை போட்டு நெருப்பை கொளுத்தி அதுல கர்ச்சிஃபை தூக்கி போட்டு என்னைக்கும் நான் உங்களுக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா கடமைப்பட்டிருக்கேன், உங்களோட தியாகத்தை நான் வீண் போக விட மாட்டேன்னு சொல்றா விவி. அதே போல லூஃபியும் அவனோட தொப்பியை நெஞ்சில வச்சுக்கிட்டு இறுதி மரியாதையை செலுத்துறான். இதை பார்த்த டோரி வருத்தம் தாங்க முடியாம கண் கலங்குறாரு. இன்னொரு பக்கம் புரோகி எல்பாஃப் ராஜ்யத்தை பத்தியும் அங்க இருக்க மாவீரர்களை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட உசாப்பு ஒரு நாள் நானும் மாவீரனாகி எல்பாஃப் நகரத்துக்கு வருவேன்னு சொல்றான். அப்போ அங்க இருக்க எரிமலை வெடிக்கிற சத்தம் கேட்டு ஆயுதத்தையும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு புரோகி. என்னப்பா ஆச்சுன்னு உசாப்பு கேட்க இந்த தீவுல இன்னொரு மாவீரன் இருக்கான், அவன் கூட நான் 100 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 73,466 வாட்டி சண்டை போட்டும் எல்லாமே டிரால தான் முடிஞ்சிருக்கு, ஒரு வாட்டி கூட ஒருத்தரும் ஜெயிச்சது கிடையாதுன்னு சொல்றாரு புரோகி. அதை கேட்டு உங்களுக்கு என்ன வயசாகுது, எதுக்காக இந்த சண்டையை ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான காரணத்தையே நாங்கள் மறந்துட்டோம், எங்களோட வாழ்நாள் 300 வருஷத்துக்கும் மேலே இருக்கும், அப்படின்னா 100 வருஷமா சண்டை போடுறீங்களே உங்க 2 பேருக்கும் அவ்வளோ பகையான்னு கேட்குறாங்க. இது பகை உணர்வால வந்த சண்டை கிடையாது, கௌரவத்துக்காக நடக்கிற சண்டை. இதுல வெற்றி பெற்றாலும் சரி தோத்து உயிரை விட்டாலும் சரி 2மே எங்களுக்கு பெருமைதான்னு சொல்றாங்க. அந்த சண்டையை பார்க்க உசாப்பு ஆர்வமா கிளம்புறான். பின்னாடியே வந்த நாமி உடம்புலையும் பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க மர்ம நபர். அதனால நாமி தன் நிலையை மறந்து ஒரு வித கிறக்கத்திலே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜோரோவும் சின்ன புள்ளத்தனமா பழங்களை தூக்கி போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாஞ்சி டீரெக்ஸ் உடம்புல இருந்து கரியை எடுத்துக்கிட்டு வாபா போலான்னு ஜோரோவை கூப்பிட்டா என்னால சிரிப்பை கட்டுப்படுத்த முடியல, இந்த பழத்தையும் வெட்டாம இருக்க முடியலன்னு சொல்றான். அதை கேட்டு என்னத்தையோ செஞ்சு தொல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாஞ்சி கிளம்புறான். அப்போ டோரியும் புரோகியும் சண்டை போடுற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பின்னாடியே வந்த உசாப்பும் நாமியும் லூஃபியையும் விவியும் சந்திக்கிறாங்க. உடனே லூஃபி உசாப்பு கூட சேர்ந்து ஆர்வமா இந்த சண்டையை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க 2 பெரிய பேரல்ல சரக்கு இருக்கு, அதை 2 பேருமே எடுத்துட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரே கல்ப்ல அதை குடிச்சு முடிச்சுட்டு நம்ம போடுற சண்டையை சன்கார்டு நீக்கா வேடிக்கை பார்க்கட்டும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ரெஃபரன்ஸ்னு இப்ப இருக்க அனிமேவை பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும். சரி கதைக்கு வருவோம். இவங்க 2 பேரும் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ் வேலண்டைன் கிட்ட கலந்துட்டியான்னு கேட்கிறாரு மிஸ்டர் 5. உங்க மூக்குல இருந்து எடுத்த அழுக்கு உருண்டையை குண்டம் குடிச்ச கிளாஸ்ல தான் கலந்து வச்சிருக்கேன், அது எப்ப வெடிக்கும்னு கேட்கறாங்க மிஸ் வேலண்டைன். வயத்துக்குள்ள போனதும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும் போது வெடிச்சு சதறும்னு சொல்றாரு மிஸ்டர் 5. அங்க டோரியும் புரோகியும் சண்டைய ஆரம்பிச்சதும் உசாப்பு புரோகிக்கு ஆதரவா கத்திக்கிட்டு இருக்கான், லூஃபி டோரிக்கு ஆதரவா கத்துறான். அதை சட்டை பண்ணாம 2 மாவீரர்களும் மரணத்தனமா அடிச்சுக்கிட்டு மங்க மாள்றாங்க. அதை கவனிச்சு இந்த மாதிரி வீரர்கள் இருக்க ராஜ்யம் தான் எல்பாஃப்னு சொல்றான் உசாப்பு.
அப்போ கண்டிப்பா நாம அங்க சேர்ந்து போலாம்னு சொல்றான் லூஃபி. அப்போ நாமி பாறையில படுத்துக்கிட்டு கண்டதையும் புலம்பிக்கிட்டு இருக்கா. இத சரியா கவனிக்காம விவியும் சண்டைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ புரோகி டோரியை அடிச்சுட்டு வெறித்தனமா கத்தும் போது அவன் வயித்துல இருந்த வெடிகுண்டு வெடிச்சு சேதறுது. அதனால வாயிலிருந்து புகையா வெளியே தள்ளுறாப்புல. இத கவனிச்ச உசாப்பு அவருக்கு என்னமோ நடக்குது. உடனே இந்த சண்டையை நிறுத்துங்கன்னு கத்துறான். ஒருவேளை டோரி விஷத்தை கலந்து கொடுத்துட்டாரோன்னு கேக்குறா விவி. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இத்தனை வருஷமா இவங்க சண்டை போடுறதுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடும். நிச்சயமா இது வேற யாரோட வேலை தானே சொல்றான் லூஃபி. அதுக்கேத்த போல தூரத்துல நிக்கிற மிஸ்டர் 5 கவனிச்சு உடனே அவனை குத்தி சாவடிக்கணும்னு கிளம்பி போறான் லூஃபி. அவன் பின்னாடியே விவியும் ஓடுறா. உசாப்பு தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா புரோகியால முடியலனாலும் சண்டையை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ டோரி அவரை தாக்கி வயிற்றுலே கத்திய சொருவிடுறாரு. அதனால புரோகி சரிஞ்சு விழுறத பார்த்து 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், ஒரு வழியா இந்த சண்டை முடிவுக்கு வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறாரு டோரி. இதை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்த மிஸ்டர் 3 நான் போட்ட திட்டத்தின்படிதான் எல்லாமே நடக்குதுன்னு பெருமை பீத்திக்கிறாரு. அப்போ மிஸ் வேலண்டைன் உள்ள பூந்து நாமியை தூக்க முயற்சி பண்றாங்க. அதை தடுக்க உசாப்பு வந்ததும் அவங்க டெவில் ஃப்ரூட் சக்தியை பயன்படுத்தி பாறையவே உடைச்சி தள்ளுறாங்க. அதனால உசாப்பு உருண்டு போய் கீழே விழுறான். இந்த கேப்ல நாமியை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா உசாப்பு அவளை காப்பாத்த போகாம நேரா புரோகி கிட்ட போய் கட்டி தழுவுறான். அவன் குடிச்ச சரக்குல விரோதிங்க வெடிமருந்த கலந்ததுனாலதான் நீ இந்த போட்டியில ஜெயிச்சேன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட டோரி செம்ம கடுப்பாகி புரோகி இருந்த இடத்துக்கு போறாரு. உசாப்பு கோழைத்தனத்தை தூக்கி போட்டு நாமியை காப்பாத்த கிளம்பி ஓடுறான். இன்னொரு பக்கம் லூஃபி மிஸ்டர் 5 தேடி போகும்போது ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறத கவனிச்சு என்ன ஏதுன்னு கேட்க கிட்ட போறான். பின்னாடியே வந்த விவி அவ கிட்ட நெருங்காதன்னு கத்துறதுக்குள்ள லூஃபி மேல பெயிண்ட் அடிச்சு அவனையும் கிறங்கடிச்சிடுறா. இந்த சின்ன பொண்ணு பேரு மிஸ் கோல்டன் வீக்கு. அவ கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு விவி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்போ நாமியை காப்பாத்த வந்த உசாப்பும் தடுக்கி கீழே விழுந்துடுறான். சாஞ்சி மட்டும் கப்பலுக்கு வந்து யாரையும் காணோம்னதும் காட்டுத்தனமா கத்தி கூப்பிடுறான். அப்போ அழுக்கு உருண்டையை போட்டு தெறிக்க விட்டு விவியை பிடிச்சிடுறாரு மிஸ்டர் 5. அவளை துப்பாக்கியாலேயே அடிச்சு மட்டை பண்ணிட்டு தூக்கிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் புரோகி தங்கியிருந்த இடத்துக்கு வந்த டோரி நம்ம சண்டையோட பெருமையை பத்தி தெரியாம விஷம் கலந்தவன நான் சும்மா விட மாட்டேன்னு சபதம் எடுக்கும் போது மிஸ்டர் 3 மெழுகு கத்தியால டோரியை தாக்குறாரு. அதை உடைக்க முடியாம கஷ்டப்படும் போது அவர் உடம்பு ஃபுல்லா மெழுகால ரொப்பிடுறாரு. இது இப்படி இருக்க விவி மயக்கம் தெளிஞ்சு ஏந்திரிச்சு பார்த்தா மெழுகு வீட்டுக்குள்ள மெழுகு விலங்காலேயே கட்டி தொங்க விட்டுருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. அவ கூட சேர்ந்து ஜோரோவும் நாமியும் இருக்காங்க. இப்போ என்ன பண்றதுன்னு விவி யோசிக்கிறதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. இதுல சன்கார்டு நீக்காவை பத்தி தான் அடிஷ்னலா சொல்லியிருக்கானுங்களே தவிர்த்து வேற எதுவும் புதுசா ஆட் பண்ணல. ஸோ இந்த எபிசோடு விளக்கத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.